தமிழக அரசு வேளாண்மைக்கென்று தனி பட்ஜெட் அறிவிக்கின்ற வழக்கத்தை துவக்கி ஒவ்வொரு வருடமும் வேளாண்மைக்கென்று ஒரு தனி பட்ஜெட் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதுல ஒவ்வொரு வருஷமே நாங்க பார்க்கறது என்னன்னா, விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்க வேண்டும் என்கின்ற லட்சியத்தோடு பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களுடைய மத்திய அரசினுடைய திட்டங்களைத்தான் கிட்டத்தட்ட 70% மேலாக தமிழக அரசினுடைய வேளாண் பட்ஜெட்டிலே பார்க்க முடிகிறது. நீங்க அந்த வேளாண் பட்ஜெட் எடுத்துட்டு ஒவ்வொரு தலைப்பின் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா, குறிப்பாக சிறுதானியங்கள், ஊட்டச்சத்து இயக்கம், பல்லுயிர் பாதுகாப்புக்கு தொடர்பான திட்டங்கள், இவை எல்லாமே மத்திய அரசினுடைய திட்டங்களில் இவர்கள் கூடுதலாக ஒரு சிறிய தொகை ஒதுக்கீடு செய்து அவற்றை வேளாண்மை பட்ஜெட்டிலே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே பிரதமர் மோடி அவர்களுடைய திட்டங்களை தனிப்பட்ட முறையில் கவனம் கொடுத்து தமிழ்நாட்டில் இவர்கள் அமல்படுத்துகிறார்கள் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. இரண்டாவது, இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேட்ல இவங்க கொடுக்கக்கூடிய நிதி உதவி அப்படிங்கிறது குறிப்பாக இளைஞர்களுக்கு பயிற்சி. எத்தனை இளைஞர்களுக்கு? 100 இளைஞர்களுக்கு. நீங்க கோடிக்கணக்கான மக்கள் தொகை இருக்கின்ற ஒரு மாநிலத்துல வேளாண்மை பட்ஜெட்டில் ரொம்ப ரொம்ப குறைவான நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பயிற்சி கொடுக்கறதோ இல்ல உதவி பண்றதோ, இல்லன்னு சொன்னா 2 கோடி உதவி, 5 கோடி உதவி, இந்த மாதிரி மிக மிக சிறிய தொகைகள் தான் ஒரு பெயரளவிற்கு கொடுக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுதே தவிர, ஒரு வேளாண்மைக்கென்று கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டிலே இன்று வேளாண் விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் அப்படின்னு இருக்கக்கூடிய நீர் மற்றும் பருவகால பாதிப்புகள், இவற்றையெல்லாம் ஒருங்கிணைந்த முறையிலே மேற்கொள்வதற்காக ஒரு பெரிய திட்டங்கள் எதுவும் இல்லாதது ஏமாற்றம் அளிக்கிறது. நம்ம சொல்லுவோம், சில அறிவிப்புகள் மக்களை கவரக்கூடிய அறிவிப்புகள் மாதிரி சில அறிவிப்புகள்ல அதுவும் ஒதுக்கப்படக்கூடிய தொகை என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. நீங்க எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா அதை படிச்சு அனலைஸ் பண்ணீங்கன்னா தெரியும். அதனால அகநானூறு புறநானூறு பாடல்களை ரசிப்பதில் இருக்கின்ற ஆனந்தம் வேளாண் விவசாயிகளுக்கு இந்த பட்ஜெட்டில் மூலமாக கிடைக்கவில்லை என்பது எங்களுக்கு வருத்தம். நன்றிங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.